வணக்கம். நிலக்கோட்டையில் அரசு ஒப்பந்ததாரர்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை செய்த பணிகளுக்கு 2 ஆண்டுகளாக நிதி வழங்கவில்லை எனவும், நிதியை வழங்க கோரியும் ஆன்லைனில் அரசு பணிக்கு ஒப்பந்த பள்ளி கூறினாலும் உள்ளூர் ஒப்பந்ததாரர்களுக்கு பணியை பகிர்ந்து கொடுக்க கோரி யாரிடமும் மனு கொடுத்ததால் பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அரசு ஒப்பந்ததாரர்களாக செயல்பட்டு வருபவர்களின் சங்கம் ஒன்றிய தலைவர் முருகன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழக அரசு கட்டிடப் பணிகள் மற்றும் பல்வேறு அரசு சார்ந்த பணிகளை ஓபன் ரெண்டர் மூலம் ஆன்லைனில் பதிவு செய்ததால் மட்டுமே பணிகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டாலும் அதில் வெளியூர்காரர்களுக்கும் அனுமதி வழங்கப்படுகிறது. இப்படி வெளியூர்காரர்களுக்கும் அனுமதி வழங்குவதால் உள்ளூர் அரசு அலுவலகங்களில் அரசு ஒப்பந்ததாரர்களாக பணி செய்யப்பட்ட கட்டிட வேலை மற்றும் பல்வேறு பணிகளை செய்யக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் பல்வேறு வகையில் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. அதனை உடனே அரசு பரிசீலிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தும் கடந்த 2 ஆண்டுகளாக மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் கட்டிட பணிகள், சாலை பணிகள், அங்கன்வாடி கட்டிடங்கள், ரேஷன் கடைகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் செய்து 2 கோடிக்கு மேல் நிலக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அரசு ஒப்பந்ததாரர்களுக்கு மட்டும் பணம் நிலுவையில் உள்ளது. அதனை உடனே வழங்க வேண்டும் என்று நிலக்கோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் நிலக்கோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி அதிகாரிகளை அணிய அலுவலகத்தில் அணுகிய போது 2 பேரும் பல்வேறு பணிகளுக்காக வெளியில் இருந்ததால் அங்கிருந்த காசாளரிடம் மனுவை அளித்தனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட அதிகாரியும் மாவட்ட ஊரக அதிகாரியும் ஒரு நல்ல கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அரசு ஒப்பந்ததாரர்களாக பணி செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு இன்று கோஷங்கள் எழுப்பினர். இதன் காரணமாக பரபரப்பு ஏற்பட்டது. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கனவு தமிழகம் செய்தி சேனலை பாருங்கள். நன்றி.